வணக்கம் வணக்கம். பார்த்து அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் அண்ணா. கீழ்கோர்ட்லயே முடிஞ்சு போன நம்ம தம்பியோட கேஸ அந்த இன்ஸ்பெக்டர் பீஷ்மர் செத்து போன அந்த பொண்ணோட புருஷனை வச்சு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கானே. கேஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தம்பி எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது. அதோட லஞ்சம் கொலை முயற்சின்னு உங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்கானே. இந்த பாப்பா யாரு? அவன் பொண்டாட்டினே. போலீஸ்காரன் பொண்டாட்டி. யார் அவன்? என் கண்ணுக்கு தெரியாத தூசு. 14 வருஷமா நான் எம்பியா இருக்க. எவனுமே என்னை எதிர்த்ததில்ல. உன் புருஷன் ரவுடியா பிஸ்தாவா? யார் அவன்? ஏற்கனவே என்கிட்ட மோதினதுனாலதான் வேலை போச்சு. இப்ப மறுபடியும் என்ன முடிஞ்சு போன கேச நோன்றான். அப்போ வேலை போனாலும் அடங்க மாட்டான். செத்தாத அடங்குவான்னு சொல்லு அவன. போட்ட கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கின ஊட்டாண்ட வந்து அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல காரிக்கிறதுக்கு சாம்பல் கூட இல்லாம போடும். வண்டிய ஏய், என்னாச்சு? என்னாச்சுன்றல? என்னடா இந்த போட்டோ கீழே விழுந்தா எடுத்து ஓரமா வைக்கணும். பாப்பா கால் எதுவும் பட்டுருச்சு சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். தயவு செஞ்சு நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார், ஏற்கனவே ஏசி அடிச்சுதான் இப்ப சஸ்பெண்ட் வாங்கியிருக்கீங்க. அந்த பிரச்சனையே இன்னும் தீரல. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஆர்கே தம்பியோட கேஸை ஏன் சார் மேல்முறையீடு பண்ணீங்க? நமக்கு வேணாம் சார் இந்த பிரச்சனைலாம். அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். மோசமானவங்களா? அந்த ஆர்கேவும் நம்ம ஏசி ஒண்ணு சார். ஒண்ணுன்னா 2 கும்பையா முளைச்சிருக்கு சார். என்ன கடவுள் அவனுங்க உள்ள தூக்கி போட்டு. என்ன சார் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார். 25 வருஷமா நான் இதே ஊர்ல இருக்கேன் சார். உங்க மாதிரி ஏத்த ஒரு இன்ஸ்பெக்டர் நடு ரோட்ல ஓட